Hello all, welcome to Trading with Sriram. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான் ஒரு பாஸ்ட் 3 வீக்ஸ்க்குள்ளே எனக்கு வந்து ஒரு 20K லாஸ் வந்துச்சு. ஸோ அது எதனால் வந்துச்சு, என்னென்ன ஃபேக்டர்ஸ், நான் என்ன பண்ணலை, என்னென்ன தவறுகள் செய்கிறேன், இதெல்லாம் ஷேர் பண்ணுறது தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்கு என் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர்த்துக்கிட்ட. ப்ளஸ் உங்களோட கமெண்ட்ஸ், எனிதிங் ஃபீட்பேக்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல்சோ பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது, ஈஸியாக வரும், சீக்கிரமாகவும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்ம போகலாம் உள்ள. ஸோ என்னன்னு சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு. ஸோ வந்து ஒரு 3 வீக்ஸ் பிஃபோர், 2-3 வீக்ஸ் பிஃபோர் மார்க்கெட் நல்ல ஹைப்பில் போய்ட்டு இருந்துச்சு. ஸோ அட் ஒன் பாயிண்ட் ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி வந்து டவுன் ஆச்சு. ஸோ சடனாக ட்ரெண்ட் பிரேக் அதுதாங்கிற மாதிரி எனக்கு தாட் ப்ராசஸ் தோணுச்சு. ஓகேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ஷார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேலேருந்து அப் ஆகிட்டே போயிட்டே இருந்துச்சு. அட் ஒன் பாயிண்ட் நான் ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ள இட் ஹஸ் ரீச் அ சர்டைன் லெவல். அதுலேருந்து நான் டவுன் திரும்பி என்னோட செல் ப்ரைஸுக்கு வருங்கிற நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு. ஷார்ட்னா செல், ஓகே. ஸோ செல் ப்ரைஸ்க்கு வருங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து அதுலேருந்து ரிக்கவர் ஆகவும் முடியல. பட் அந்த பாயிண்ட்டில் நான் எக்ஸிட் ஆகி சம்வாட் 20K லாஸோட எஸ்கேப் ஆகிட்டேன். பட் லேட்டர் இப்போ வரைக்கும் அந்த மார்க்கெட்டோட ரேட் வந்து 14,050 இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 300 to 350 பாயிண்ட்ஸ் ரேலி கொடுத்துருக்கு. நான் பை பண்ண ப்ரைஸ்லேருந்து ஆக்சுவலாக செல் பண்ணி அதுக்கப்புறம் லாஸில் பை பண்ணேன். ஸோ அதுலேருந்து 350 பாயிண்ட்ஸ், 350 இன்ட்டு 75 இன்ட்டு அந்த நம்பர் ஆஃப் லாட்ஸ், நான் வந்து 5 லாட்ஸ் வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நடந்தது. ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா, நான் ஏங்கிறத போஸ்ட் அந்த பயெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் யோசித்து பார்க்கும்போது என்னன்னா நான் தப்பு பண்ணேங்கிற மாதிரி யோசிச்சு ஒரு லிஸ்ட் ஒன்று பண்ணேன். அதுதான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வந்து ஃபஸ்ட் திங் சிம்பிளாக சொல்லணும்னா அடிக்ஷன் டுவர்ட்ஸ் த மார்க்கெட். என்னன்னா, நான் வந்து அந்த மார்க்கெட் டவுன் ஆகிறதுங்கிறத முடிவு பண்ணிட்டேன். அது அப்பே ஆனாலும் டவுன் தான் ஆகணுங்கிற ஒரு அடமெண்ட் பொசிஷனில் நான் வந்து அந்த ஷார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஒரு லாட் வாங்கினேன், அடுத்த லாட்டுக்கு வந்து அடுத்த ஹையில் போகும்போது இன்னொரு லாட் வாங்கினேன், இந்த மாதிரி போயிட்டே இருந்தேன். ஹாஃப் நாலேஜ் அபவுட் ட்ரேடிங் ஆப்வியஸாக அந்த ஓகே அன்றைக்கி வந்து என்எஸ்சி குளிச்சுனால அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆகிருக்கு. அதெல்லாம் நான் வந்து அவ்வளோ பெருசாக பொருட்படுத்தலை. ஏன்னா வந்து அது ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஆகி போயிடுச்சு. ஸோ இட் மைட் ஃபிபினாக்கி சீரியஸ் நிறையா சீரியஸ் படி பார்த்தீங்கன்னா, இட் வில் கோ டு அன் சர்டன் பாயிண்ட், இஃப் இட் ஸ்டார்ட் ஃபாலிங் இட் வில் ஸ்டார்ட் டு சர்டன் பாயிண்ட். கீழே ஒரு 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 குறிப்பிட்ட பாயிண்ட் வரைக்கும் வந்துட்டு தான் திரும்பி நெக்ஸ்ட் ஹைக்கு போகுங்கிறது. நான் வந்து அதுவே வந்து பிரேக்குன்னு நினச்சிட்டேன். ஆனால் அது இல்லை. அன்னன்னைக்கு தான் அந்த லோ ஹைஸ் இருந்திருக்கே தவிர்த்து அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு கேப்பில் தான் இது வரைக்கும் ஸ்டார்ட் ஆகிட்டு வந்திருக்கு மார்க்கெட். ஸோ அது ஒன்று. அடுத்தது எக்ஸ்பர்ட்ஸ் யூடியூப். ஆப்வியஸாக அவங்க கொடுக்குற கால்லாம் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அவுட் ஆஃப் 100 கால்ஸ் ஒரு சில கால்ஸ் தப்பாக போகலாம். ஸோ நான் வந்து ஒரு கால் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து நடுவில் அந்த எக்ஸ்பர்ட்ஸோ யூடியூபர்ஸோட வீடியோஸோ எதுவுமே நான் செக் பண்ணேன் நடுவில். ஸோ அதுவும் ஒரு ரீசன் ஆக்சுவலாக. ஏன்னா ஒருத்தவங்க கால் கொடுக்குறாங்கன்னா அவங்க தான் எக்ஸிட் சொல்லணுமே தவிர நம்மளால் அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு நாலேஜ் இல்லாமல் தானே அவங்க கிட்ட போய் கால்ஸில் வந்து இது பண்ணுறோம். ஒன்று. ரெண்டாவது நம்மளும் வாட்ச் அவுட் பண்ணணும். ஸோ அவங்க கொடுத்த ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கேன்னா அந்த ஸ்டாப் லாஸ் வரும்போது எனக்கு லாஸ் 1000 வந்துருச்சுங்கிறதுனால நான் அந்த ஸ்டாப் லாஸை திரும்பி கீழே இறக்கக்கூடாது. சம்டைம்ஸ் அந்த கீழே போயிட்டு ஹிட் ஆகிட்டு திரும்பி மேலே போகும். பட் அதெல்லாம் ரேர் சினாரியோ. ஸோ அதை பற்றி நம்ம யோசிக்கலாம். அதே மாதிரி அவங்க ஒரு டார்கெட் கொடுத்தாலும் அந்த டார்கெட் தான் எக்ஸைட் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ சின்ன ட்ரேடர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 6000 ப்ராஃபிட் வரும்போது நிறைய பேர் எக்ஸைட் ஆவாங்க. நான் வந்து பேசிக்காக அதுதான் சொல்லுவேன். ஸோ வந்து நான் ஒரு டார்கெட் கொடுக்குறேன்னா அந்த டார்கெட் ரீச் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. நான் 5% ப்ராஃபிட் டார்கெட் கொடுக்குறேன்னா நீங்கள் 3%லேயே வெளில வரலாம். இதுதான். ஸோ அடுத்தது பார்ஷியல் அனலைசிஸ். ஏன்னா எனக்கு வந்து நான் பண்ண அனலைசிஸ் வந்து எந்த நியூஸு, கோவிட் ஷீல்டு வருது, வேக்சின் அப்ரூவ் ஆகுது, யூஎஸ் ஸ்டிமுலஸ் வருது, மார்க்கெட்டே அப்பில் இருக்குது. யூரோப்பில் யூகேயில் வந்து தே ஸ்டார்டட் பிரெக்சிட், எல்லா டீலுமே கரெக்டாக போயிட்டுருக்கு. எல்லாமே பாசிட்டிவ் நியூஸ் மாதிரி தான் மார்க்கெட்டில் ப்ரெடிக்ட் ஆகிட்டு இது வரைக்கும். ஸோ எப்போ ஃபால் கொடுக்கும் தெரியாது. பட் வந்து அதான் இது வரைக்கும் அது வந்து பாசிட்டிவ் நியூஸ். அந்த பாசிட்டிவ் நியூஸில் நான் இறங்குறேன்னா நான் லாங்கில் செல் பண்ணியிருந்தா கூட எனக்கு வந்து இப்போ 13,600 நான் செல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். 14,050 இருக்குது. இப்போ நான் ஜானோட ஃபியூச்சர்ஸ் எடுத்து செல் பண்ணியிருந்தா கூட இப்போ அது வந்து
இப்போ மார்க்கெட் வந்து 14,000 15,000 டச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க பை எண்ட் ஆஃப் ஜஸ்ட் திங்க் 1400 பாயிண்ட்ஸ் எங்கே போகிறது? ஸோ 75 ஷேர்ஸ் இன்டூ 1400 நிஃப்டி இது பண்ணுறோம்னா, ஸோ இதுதான் நான் சொல்ல வரேன். இது சிம்பிள் அடிக்ஷன் தான், எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம். ஸோ அடுத்து ஸோ இப்போ நான் என்னன்னா இது எமோஷனல் ட்ராப் தானே. மைண்ட் செட் வந்து என் மைண்ட் செட் வந்துருச்சு. நான் லாஸ் வரக்கூடாதுங்கிற எமோஷன் வந்து ஹோல்ட் ஆகிட்டேன். ஸோ அப்படி இருக்கிறச்சே வந்து நான் ப்ராஃபிட்டை நான் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரியே போயிட்டுருக்கு. நான் ஸ்டாப் லாஸ் ஒரு வாட்டி இப்போ 13,500 வாங்குறேன்னா 450 சரி அப்பில் தானே செல் தானே பண்ணிக்கிறேன். செல் பண்ணி 13,450 செல் பண்ணுறேன்னா 13,500 ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கேன்னா அந்த ஸ்டாப் லாஸை தாண்டினதுக்கப்புறமும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த இடத்துல நான் எக்ஸிட் ஆயிருக்கணும். நான் என்ன பண்ணேன் 13,500 வரும்போது 13,600 மாற்றினேன். என் தாட் என்னன்னா இந்த 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கொஞ்சம் ரேலி கொடுத்துட்டு ஃபால்ஸ் காலாக இருக்கலாங்கிற ஒரு பட் அதுதான் அந்த ப்ராசஸ் தான் தப்பு. நான் அந்த 50ல வெளில வந்தேன்னா என்னோட லாஸ் மினிமைஸ் ஆகிருக்கும். ப்ளஸ் நான் 2K லாஸ் வரும்போது நான் இன்னும் கூட வந்து ஆவரேஜ் பண்ணேன். ஸோ அது ஒரு ஸோ இதெல்லாம் தான் தவறுகள் நான் பண்ணது. ஆப்வியஸாக இது வந்து என்னோட வந்து லாஸ் போகக்கூடாதுங்கிற எமோஷனல் ட்ராப்பில் ஐ ஃபால். அதுதான் ரீசன். ஸோ அடுத்தது என்னென்னா காமன் ஃபேக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நான் சொல்ல வேண்டிய விஷயம். என்னென்னா புல்லிஷ் மார்க்கெட்டில் நான் ஷார்ட் பண்ணியிருக்கேன், ஐ மீன் செல் பண்ணியிருக்கேன் நிஃப்டி. அது தப்பு. புல்லிஷ் மார்க்கெட்டில் இருக்கும்போது நம்ம செல் பண்ணோம்னா அது எப்படி நம்ம கீழே வரும்? ஸோ பியரிஷ் பேட்டர்னே ஃபார்ம் ஆகுது. ஸோ எதுவுமே இண்டிகேட்டரே இல்லை. அது ஏதோ அப்ரப்டாக ஃபால் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு. ஸோ நான் வந்து ஃபஸ்ட் லெவல்லேயே நான் தாட் ப்ராசஸ் வச்சுருந்தேன்னா இது வந்து இறங்க போகுதுங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வந்துருச்சு. ஏன்னா அது ஹையில் போயிட்டே இருக்கு, பிடிக்க முடியாது ஒன் ட்ராலி. பட் ஆனால் ஆக்சுவலாக என்னென்னா நியூஸஸ்லாம் நியூஸ் சப்போர்ட் பண்ணும்போது நம்ம அதில் போயிட்டு டவுன் ஆகுங்கிறது நம்மளோட இன்சைட்னா அது தப்பு இல்லை. அது ஒன்று. கீப் ஆவரேஜிங் அட் ஹைஸ். ஆமாம், அதுதான் பண்ணேன் ஆக்சுவலாக. ஸோ என்னென்னா நான் ஆவரேஜ் பண்ணிகிட்டே வந்தேன் ஒரு ஹைஸ்லையும். ஸோ என்னென்னா செல் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் ஆவரேஜ் பண்ணுறதுக்கு யூஸே கிடையாது. ஆவரேஜ் பண்ணால் என்ன ஆகும்? திரும்பி அடுத்த ஹை போகும்போது இந்த லாஸும் அந்த லாஸும் சேர்ந்து கவரப் ஆட் ஆகும், கவரப் ஆகாது. ஸோ அங்கே என்ன பண்ணிக்கணும்னா அந்த ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நான் ஒரு பை கால் போட்டுட்டு 75 ஷேர்ஸ் வாங்கிட்டேன். செல் பண்ணியிருந்தேன்னா 150 ஷேர்ஸாக பை பண்ணியிருந்தேன்னா ஒரு பாயிண்ட்டில் எனக்கு புல்லிஷ்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஸோ அங்கே அதுக்கப்புறம் ஒரு ஹைஸில் நான் விற்றுட்டு வெளில வந்திருக்கலாம். நீட்டாக ஓரளவுக்கு மினிமைஸ் ஆகிருக்கும். இல்லை வேறு ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ், புட் ஆப்ஷன்ஸ், கால் ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் தாட் ப்ராசஸில் நிறையா பேர் போடுறாங்களா அந்த மாதிரி யோசிச்சிருக்கலாம். அதுவும் நான் பண்ணல. அடுத்தது நான் எப்போ எக்ஸிட் ஆனேன்னா கால் டேக்கன் வந்து வேலிடே இல்லைங்கிற ஒரு பாயிண்டில் போகும்போது தான் எக்ஸிட்டே ஆனேன். இதெல்லாம் ஒரு முக்கியமான ஃபேக்டர்ஸ். இதெல்லாம் விட இந்த ஃபோர்த் பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாட் புட்டிங் எ ப்ராப்பர் ஸ்டாப் லாஸ். இதுதான் எக்ஸாக்ட்லி. என்னன்னா நான் ஸ்டாப் லாஸே வந்து ப்ராப்பராக போடல. ஓகே. ஸோ இந்த ரீசன்னால என்ன ஆச்சுன்னா 500 ரீட் ஆச்சு. நான் 600 போட்டேன், 700 போட்டேன், 800 போட்டேன். அது எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி போச்சு. அட்லீஸ்ட் 600லயாச்சும் நான் முடிச்சுட்டு வெளில வந்துருக்கணும். அதுவும் நான் பண்ணல. ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா ஏதோ ஒரு பாயிண்ட்ல போகும்போது தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அதுதான் நான் சொல்றேன். ஸோ ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. என்னோட ஒரே ஒரு அட்வைஸ் வந்து ட்ரேடர்ஸ்க்கு வந்து அட்வைஸ் கிடையாது, இட்ஸ் பாயிண்ட் வாட் ஐ லேர்ன்ட். ஸோ நான் என்னோட தாட் ப்ராசஸ் என்னென்னா ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக வேணும். லாஸ் வரதான் செய்யும். ஸோ லாஸை வந்து நம்ம நாலேஜ் அதிகமாக கெயின் பண்ணால் தான் கெயின் எடுக்க முடியும் மார்க்கெட்டில் ஒன்று. அதே மாதிரி பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் நிறையா பேர் 1 crore 2 crore 75 lakhs அந்த மாதிரிலாம் ப்ராஃபிட் போடுவாங்க. அதில் நம்ம வந்து அந்த ஆசையில் நம்ம இறங்கக்கூடாது. இதெல்லாம் தான் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த தாட் ப்ராசஸை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கோயிங் ஃபார்வர்ட் இது பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. டூ லைக் திஸ் வீடியோ.